50 வீடியோஸ் 50 புட்டாஸ்ல இன்னைக்கு 8th புட்டா நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு வேற ஏதாச்சும் புட்டா டிசைன் தெரிஞ்சுக்கணும்னா அதை போட்டோ எடுத்து எனக்கு டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவா போஸ்ட் பண்றேன். நான் இன்னைக்கு 5mm பீட் எடுத்திருக்கேன், கலர் பீட் எடுத்திருக்கேன். ஆரம்பிக்கும் போது எப்பயும் போல ஆப்போசிட்ல ஒரு குட்டி லாக் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பீடை வச்சு நம்ம ஸ்டிச் பண்றோம். ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கடுத்து இன்னும் ஒரே ஒரு செயின் ஸ்டிச். இந்த செயின் ஸ்டிச் ரொம்ப பெருசா போடக்கூடாது. இதுக்கு நடுவுல ஒரே ஒரு சுகர் பீடு போனா என்ன கேப்ல போகும், டிராவல் ஆகும், அந்த லென்த்ல தான் நீங்க செயின் ஸ்டிச் போடணும். பெருசா போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஒரு நார்மல் செயின் ஸ்டிச். அதுக்கடுத்து இதுலயே இன்னொரு பீட். அட்ராக்டிவா தெரியணும் அப்படின்றதுனால நான் வேற கலர் பீட் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க கோல்டன் கலர் பீடும் யூஸ் பண்ணி சேம் இதே டிசைனை நீங்க செய்யலாம். ஓகேங்களா? செயின் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு குட்டி லாக் இல்லைன்னா ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு இதை சுத்தி ஒரு எஸ் ஷேப்ல நம்ம என்ன செய்ய போறோம், சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். ரெண்டு பீடா தான் சுகர் பீடை ஸ்டிச் பண்ணணும். இந்த இது வரும்போது கரெக்டா இதனுடைய சென்டர் வரும்போது அதுக்கு முன்னாடியே நீங்க நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு ஏற்கனவே நம்ம போட்ட பீடு இருக்குல்ல, அதை தாண்டி இந்த சைடு ஒரு செயின் போட்டுட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப பாருங்க, இது ஏற்கனவே நம்ம போட்ட இது. இந்த சைடு ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கடுத்து நான் ஸ்டார்ட் பண்றேன். சேம் இதே டிசைன் நம்ம கோல்டன் பீட் நம்ம போடலாம். சென்டர்ல கோல்டு பீட் வச்சு அதுவும் நான் இதுலயே போட்டு அட்டாச் பண்றேன். முடிக்கும் போது எப்பயும் போல என்ன போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்க, அழகா ரெடி ஆயிடுச்சு. இது சென்டர்ல நான் ஒரு கோல்டு பீட் வச்சு ஒர்க் பண்ணி காட்டுறேன். அழகா நம்மளுடைய புட்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ரிமைனிங் புட்டா டிசைனும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்மளுடைய ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரி கிளாஸ்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மேல தெரியுற வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே.